ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோ. அதாவது ரீசெண்ட் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 500 கிடைச்சாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டே சிம்பிளாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் வந்து சொல்லுங்கள், ரெஃபர் பண்ணாத ஜாப்ஸ் சொல்லுங்கள், செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் கமெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் மூலியமாகவும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் எதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாக நான் வந்து ஏர்ன் பண்ணுறது. அதாவது என்னுடைய மொபைலில் வந்து டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா, அதை நான் டேட்டா வந்து டைப் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அதில் எப்படிலாம் ஒர்க் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரோடைய பேமெண்ட் ப்ரூஃபை இந்த இடத்துல நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஜாப்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடச்சிட போகுது நம்ம சேனல் மூலிமா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரூ. 500 மேலே, அபோவ் ரூ. 500 மேலே தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எத்தனை மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. எத்தனை ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டையும் நீங்கள் தான் ஃபிக்ஸ்டாக வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் இது என்ன ஜாப்பு, இது எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியும் காட்ட போகிறேன். அதனால் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணலை. அது லைவாக உங்களுக்காக டெமோ வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட முடிஞ்சு இன்னொரு 2 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது மூலிமா என்னெல்லாம் பெனிஃபிட் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம், யூடியூப்பே உள்ளே ஓப்பன் பண்ணல அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. இந்த ஆப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூடியூப் வீடியோவையும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ற மாரியான ஜாப்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலியமாவே நீங்க வந்து ரெகுலரா தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த ஆப்க்கான லிங்க்க எப்படி வாட்ஸ்அப் டெய்லி யூஸ் பண்றீங்களோ, அந்த மாரி டெய்லி ஒரு டைமாவது இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணி பாருங்க. லைவா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுத்துக்கிட்டே இருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, upwork.com. இந்த upworkல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெறையா ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். upworkனா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது இதில வந்து அப்ளிகேஷனாவும் குடுத்துருக்காங்க, வெப்சைட்டாவும் குடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 ஏர்ன் பண்ற மாரி ஒரு டீசென்ட்டான ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ல வந்து எப்படி வந்து ஒர்க் பண்றது, எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஐடி லாகின் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோவோட காட்டப் போறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இடையில வந்து டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த டவுட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கேட்குறீங்க. இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க்க டச் பண்ணி உள்ள போயிட்டு Play Storeல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்ப லான்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டூ அப்வொர்க்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரீன் கலர்ல. அத டச் பண்ணுங்க. இத டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல கெட் யுவர் ஃப்ரீ அக்கவுண்ட்ன்னு இருக்குது. இதில வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஃப்ரீ தான். முழுக்க முழுக்க எந்த ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம வந்து பண்ண போறோம். யாருக்காகவும் அமௌண்ட் குடுக்கணுங்கிற அவசியம் வந்து இங்க வந்து கிடையாது. இதில கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Play Store ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 மேல தான் இருக்கு. இதில இந்த ஆப் கிட்டத்தட்ட 1,000,000 பீப்பிள்க்கு மேல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஆய்வுல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, Microsoft இந்த மாரி Airbnb இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டை அப் வச்சிருக்காங்க. ட்ரஸ்டடான ஒரு 5,000,000 பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து லைவா வந்து காட்டுறாங்க. இப்போ இதில வந்து எப்படி வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி குடுத்து நீங்க வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க மேனுவலா உங்களோட மெயில் ஐடி போட்டு கன்டின்யூ வித் இமெயில் அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓடிபி போகும். மெயில்ல இப்போ ஓடிபி போட்டதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்து மெயில் ஐடி போட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறத காட்டுறேன்.
ஓகே கைஸ். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹையரா ஒர்க்கான்னு கேட்கும். இமெயில் ஐடி குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஹையர் பண்ண வரல. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து ஒர்க்குன்னு குடுத்துட்டு கீழ வந்து ஐ அக்ரி அந்த பட்டன கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் மை ப்ரொஃபைல் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள தேடி வரும். கிளையண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஜாப் வந்து குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சும்மா பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நேம் கிரியேட் பண்ணிட்டு, ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணாம, ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஜாப் வந்து கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் மை ப்ரொஃபைல்ன்னு இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்லோட் யுவர் லிங்க்டு அக்கவுண்ட் இருக்கு. அப்படி இருக்குன்னா, நீங்க வந்து லிங்க்டு அக்கவுண்ட்ட குடுத்து வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஃபில் அவுட் மேனுவலின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து எந்த கேட்டகரியோ அத வந்து சூஸ் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல குடுத்துருப்பாங்க. அத நம்ம வந்து தமிழ்ல ஆக்கி குடுக்கணும். இல்ல தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ் ஆக்கி குடுக்கணும். இல்ல எனக்கு வந்து ரைட்டிங் தான் நல்லா தெரியும். இதுல உங்களுக்கு எது எக்ஸ்பர்ட்டோ நல்லா உங்களுக்கு ஸ்கில் வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில ஸ்கில் இருக்கும். எனக்கு எடிட்டிங் பண்ற ஸ்கில் இருக்கு. எனக்கு வந்து ரைட்டிங் பண்ற ஸ்கில் இருக்கு. எனக்கு கன்டென்ட் ரைட் பண்ண தெரியும். எனக்கு வந்து விளாக் எடுக்க தெரியும். எனக்கு வந்து டெலிகாலர்ல வந்து நான் எக்ஸ்பர்ட்டு. ஐடி அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப நான் பக்காவா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கேட்டகரிய வந்து செலக்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கஸ்டமர் சர்வீஸ் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப் கேட்டகரின்னு இருக்கு. அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல நீங்க வந்து என்னது டைரக்ட்டா கஸ்டமர் சர்வீஸ் பண்ண போறீங்களா? இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. இப்ப நம்ம வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ங்கிற பட்டன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் யுவர் ஸ்கில். கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கும். அதுல வந்து உங்களுடைய ஸ்கில்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்குறது மூலியமா அது ரிலேட்டடானது தான் வரும். அதனால பயப்பட வேண்டாம். எனக்கு வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால வெப்சைட் டெவலப்மென்ட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இது குடுங்க. குடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய லெவல். கண்டிப்பா இந்த ஆப் கிரியேட் பண்றவங்க எல்லாருமே வந்து லெவலா தான் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால என்ட்ரி லெவல் குடுத்துக்கோங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. உங்களுடைய விருப்பப்படி தான். ஆனா என்ட்ரி லெவல்ல குடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லேயே எப்படி ஜாப் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அத ஒர்க் பண்றதுக்கும், தெரியாம ஒர்க் பண்றதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் என்ட்ரி லெவல் குடுக்க சொல்றேன். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த இடத்துல அ கிரீன் கலர் ஐகான் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த இடத்துல என்ட்ரி லாஸ்ட் வரைக்கும் வந்தா தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுங்கிற மாரி காட்டுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் வந்து கண்டிப்பா நீங்க குடுத்து வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நல்லாருக்கும். இப்ப நான் வந்து லென்த்தியா போறதுனால ஸ்கிப் பண்றேன். இந்த இடத்துல உங்களுடைய வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஜாப்ஸ் வந்து சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாங்குவேஜ் நீங்க வந்து பேசிக்கா வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் குடுத்துக்கோங்க. இல்ல தமிழ் தான் தெரியும்னா தமிழ் குடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. தமிழுக்கு ஏத்த மாரியான ஜாப்ஸ் வந்து இதுல வந்து கிடைக்க ரேர் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து தமிழ் குடுத்துக்கலாம். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்க எக்ஸ்போர்ட்டா இல்ல பேசிக்கான்னு கேட்பாங்க. அதுபோல நீங்க வந்து நெகட்டிவ்னா நெகட்டிவ் குடுத்துக்கலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெர் ஹவருக்கு அதாவது நீங்க ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண போறீங்க. அந்த 1 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா, எவ்வளோ சேலரி வந்து எதிர்பார்க்குறீங்க கிளையண்ட் கிட்ட அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து புதுசு. நம்ம வந்து பிகினரா தான் உள்ள வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால டாலர் கணக்குல நம்ம வந்து குடுக்கலாம். ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 72 இப்ப இருக்குது. ரூ. 72லேருந்து ரூ. 75க்குள்ள வரும். இது போல தான் மாறி, மாறி ஒவ்வொரு நாளைக்கும் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் ரூ. 72, ரூ. 23 தான் இருக்கு. ஸோ, உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டாலர்? நம்ம மனசாட்சிப்படி நம்ம வந்து சொல்லணும். அதுக்கு மேல சொன்னோம்னா, நம்மளுக்கு அமௌண்ட் வந்து குடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக்கா இருக்கிறதுனால பேசிக்கா நம்ம வந்து பிகினரா இருக்கிறதுனால $10க்கு குறைச்சே போட்டுக்கலாம். $10 போட்டீங்க அப்புட்ன்னா, பெர் ஹவருக்கு நீங்க வந்து ரூ. 750 அவங்கட்ட வந்து வாங்குற மாரி இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு $8 போட்டுக்கலாம். இந்த இடத்துல $8 போட்டுக்குருவோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டைட்டில் எல்லாமே வந்துரும். உங்களோட கிரேட் ப்ரொஃபைல்ன்னு சொல்லிட்டு, ப்ரொஃபஷனல் ஓவர் வியூன்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம வந்து மேனுவலா டைப் அடிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்பன்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து கேட்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் மஸ்ட் கம்பல்சரியா உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும். கண்டிப்பா நான் என்னாலயும்
ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000லேருந்து ஒரு ரூ. 1500 ரூ. 2000 ஏர்ன் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணுங்க. இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான். லேடீஸா இருந்தீங்க அப்படின்னா, கோட் போட்டு இல்ல அப்படின்னா சுடி இல்லன்னா ஷேரி கட்டி நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஜென்ஸா இருந்தீங்கன்னா, கோட் போட்டு ஒரு ஃபார்மலா ஒரு ட்ரெஸ் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்லோட் பண்றதுன்னு பாருங்க. இந்த இடத்துல அந்த ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செலக்ட் ப்ரொஃபைல் இமேஜ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேலரில என்ன ஃபோட்டோலாம் இருக்கோ, அத நீங்க வந்து ஒரு ஃபோட்டோவ நல்லா எடுத்து வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் லுக்கிங் இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ரிசொல்யூஷன் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுடைய ஃபேஸ் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இமேஜ் இருந்தா நல்லாருக்குங்கிறதையும் சொல்றாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி கேட்பாங்க. கண்ட்ரி நம்ம வந்து இந்தியா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்பாங்க. நீங்க உங்களுடைய ஓன் அட்ரஸ் குடுத்தாலும் ஓகே. இல்ல ஏதாச்சும் சும்மா டைப் பண்ணி விட்டாலும் ஓகே தான். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ங்கிறது வந்து கிளிக் ஓகே. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த இடத்துல கம்பல்சரியா வந்து மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் எதுக்காக கேட்குறாங்க அப்புட்னா, நீங்க மேபி உங்களுடைய ஒர்க்கு ஏதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்புட்னா, உங்களுக்கு டைரக்ட்டா மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஏறியிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, போயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் மூலியமாவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்க மொபைல் நம்பர் குடுத்து இந்த இடத்துல ப்ரிவியூ ப்ரொஃபைல் வந்து குடுத்துருங்க. ஓகே கைஸ். உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில ஏதாவது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பென்சில் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ஒரு இன்டிமேஷன் கன்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல அப்வொர்க் பேமெண்ட் புரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. எப்படி இன்கம் வரும் எல்லாங்கிறத குடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இல்ல ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட் இட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க் பண்ண சேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அது 5% வந்து பிடிப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா பான் கார்டு அப்படி இல்லன்னா ஆதார் கார்டு வந்து இருந்திருக்கணும். இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு பான் கார்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. மைனரும் இப்போ வந்து பான் கார்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஆதார் இல்லன்னா பான் கார்டு ஏதாச்சும் ஒண்ணு வந்து கம்பல்சரியா தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணலாம். இந்த இடத்துல வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை ஃபீட்ஸ்ன்னு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல என்ன ஜாப்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோமோ, அந்த ஜாப் ரிலேட்டடானதுலாம் இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. ஆ பேமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் இருக்கு பாருங்க. ஸ்பெண்ட் $8 குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிப்போர்ட் அண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாண்டட் இருக்கு. வேர்ட்பிரஸ் எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஜாப்ஸ்லாம் இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னிக்கல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல பார்க்கணும். ஒவ்வொரு ஜாப்புக்கும் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ட்ரி லெவல். அதாவது இந்த ஆப்ல நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறனால என்ட்ரி லெவல் இருக்கும். என்ட்ரி லெவலுக்கு உங்க என்னலாம் ஜாப் கிடைக்குதோ, நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். போஸ்ட் பண்ணாதையும் பார்த்துக்கோங்க. 1 டே ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்து $50 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அவைலபிளா வந்து 50 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் 3 அ கான்ட்ராக்ட்ன்னு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் வந்து $50 சொல்லியிருக்காங்க. $50 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃபிக்ஸ்டு சேலரி வந்து $50ன்னு சொல்லியிருக்காங்க. இதில ஒரு நாள் சேலரி இது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரூ. 3,500 வரும் நம்ம இந்தியன் மணிக்கு. இதில வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்ல கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். அவங்க குடுத்துருக்கக்கூடிய டேட்டுக்குள்ள நம்ம வந்து பண்ணி முடிச்சிடணும். இதான் கான்செப்ட். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் வந்து பாருங்க, கரெக்ட்டா $5 வந்து ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. பரவால்ல இவங்க இந்த கம்பெனி. ஒர்க் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. எப்போ வந்து இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் இந்த இடத்துல காட்டுது. இந்த இடத்துல சப்மிட் எ ப்ரொபோசல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, அ சப்மிட் ப்ரொபோசல்ன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஆயிருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க வந்து மெயில் தெரிவிப்போம். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ற மாரி இருக்கும்.
இதே மாரி தான் நம்ம வந்து ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 13,000 14,000 ஏர்ன் பண்ணியிருக்கிற மாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க. நான் அதையும் கூட லாஸ்ட்ல ஃபைனல்ல அட்டாச் பண்ணி காட்டுறேன். இதே மாரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க இதில செல்ஃபா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து கண்டிப்பா எனக்கு Instagram மூலியமா ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம மக்களுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இதில நீங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண போறீங்கங்கிறத டிசைட் பண்ணி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ணீங்கனாலும், ஒரு வாரத்தில 7 நாள் இருக்கு. 7 நாள்ல ஒரு 2 ஜாப் நீங்க வந்து எடுத்து பண்ணீங்கனாலும், கண்டிப்பா குறைஞ்சது இந்த மாரி ரூ. 3,500 ரூ. 3,500 ஒரு வாரத்தில நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரூ. 6,000 ஒரு வாரத்தில எடுக்குதுன்னா, ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இருக்கு. 4 வாரத்தில எவ்வளோ ஏர்ன் பண்ண போறீங்கங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஒரு கம்பெனில 30 நாளும் ஒர்க் பண்ண போறீங்களா? இல்ல உங்களுக்கு புடிச்ச நேரத்தில புடிச்ச ஒர்க்க நீங்க வந்து பண்ண போறீங்களாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இது மூலியமா நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட் மூலியமா எப்படி வந்து ஜாப்ஸ்ல வந்து எப்படி தேடுறது? எப்படி ஜாப்‌க்கு வந்து லைவ் டெமோ குடுக்குறதுங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப லென்த்தியா போயிருச்சு. ரியலி சாரி. இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோவ நான் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.